கர்நாடகாவில் கனமழை ஏற்பட்டு வெள்ள அபாயம் ஏற்படும் நிலை உருவாகியுள்ளது. கர்நாடக மாநிலம் குடகு மாவட்டத்தில் தற்போது கனமழை வெளுத்து வாங்கி வருவதால் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் காவியா இணைக்கிறார். காவியா, உங்களுடைய தகவல்கள். வணக்கம். காவிரியில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கு காரணமாக இரண்டாவது நாளாக அடிப்பாலாறு, செட்டிப்பட்டி, கோட்டையூர், பன்னவாடி பரிசல் துறைகளில் விசைப்படகு மற்றும் பரிசல் போக்குவரத்து நிறுத்தப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் குடகுவில் தொடரும் கனமழையால் வெள்ள அபாய எச்சரிக்கை என்பது அங்கு விடுக்கப்பட்டிருக்கிறது. கர்நாடக மாநிலம் குடகு மாவட்டத்தில் மடிகேரியில் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் பாகமண்டலம் திரிவேணி சங்கமத்தில் நீர்வரத்து நொடிக்கு நொடி அதிகரித்து வருவது அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. தொடர்ந்து தற்போது பகண்டேஸ்வரர் கோயில் முற்றத்திற்கு தண்ணீர் வந்தடைந்த நிலையில் சாலை முழுவதுமாக வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது. குஷால நகர் ஆற்றுப்படுகை பகுதியில் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல ஒலிபெருக்கி மூலம் அறிவுறுத்தப்பட்டு வருகிறது. விராஜ்பேட்டையில் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் புகுந்து மூர்நாடு அருகே விராஜ்பேட்டை சாலையில் வெள்ளம் என்பது பெருக்கெடுத்து ஓடி வருகிறது. தொடர்ந்து மடிகேரி MFC கல்லூரி அருகே தடுப்பு சுவர் பணி நடந்து வந்தது. இந்த நிலையில் கனமழை காரணமாக சாலை இடிந்து விழும் அபாயமும் ஏற்பட்டுள்ளதால் சாலையில் வாகன போக்குவரத்துக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து கனமழை பெய்து வரும் நிலையில் சீரமைப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்ந்து தீவிரப்படுத்தப்பட்டு வருகிறது. உங்களுடைய தகவலுக்கு நன்றி காவியா. ಸೆಕೆಂಡಿಗೆ ನೀರು ಹೆಚ್ಚಾಗ್ತಾ ಉಂಟು. ಈಗ ಯಾವುದೇ ವೆಹಿಕಲ್ ಭಾಗಮಂಡಲ ರಸ್ತೆಯಲ್ಲಿ ಓಡಾಡೋದಿಲ್ಲ. ಇಲ್ಲೊಂದು ನೋಡಿ, ಕಾರ್ ಅವರು ನೋಡಿ ಹರಸಾಹಸ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಸುಮ್ಮನಾದರೂ ಒಂದಕ್ಕೊಂದು ಆಗ್ಬೋದು ಇದು. ನೋಡಿ, ನೀರು ಇಷ್ಟಿದೆ. ಈಗ ಈ ವರ್ಷದ ಅತಿ ಹೆಚ್ಚು ನೀರಿದು. ಸಡನ್ ಆಗಿ ನೀರು ಏರ್ತಾ ಉಂಟು ಭಾಗಮಂಡಲದಲ್ಲಿ. ನೋಡಿ, ಸಡನ್ನೇ ಬೆಳಿಗ್ಗೆ ಇಲ್ಲದ ನೀರು 11 ಗಂಟೆ ಆಗುವಾಗ ಬಂದು ಈಗ ನೋಡಿ ನೀರು ತುಂಬಿದೆ. ಮಡಿಕೇರಿ ರೋಡಲ್ಲೂ ನೀರಿದೆ. ಈಗ ಈ ವರ್ಷದ ಅತಿ ಹೆಚ್ಚು ನೀರಿದು. ಸೆಕೆಂಡಿಗೆ ನೀರು ಹೆಚ್ಚಾಗ್ತಾ ಉಂಟು. ಈಗ ಯಾವುದೇ ವೆಹಿಕಲ್ ಭಾಗಮಂಡಲ ರಸ್ತೆಯಲ್ಲಿ ಓಡಾಡೋದಿಲ್ಲ. ಇಲ್ಲೊಂದು ನೋಡಿ, ಕಾರ್ ಅವರು ನೋಡಿ ಹರಸಾಹಸ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಸುಮ್ಮನಾದರೂ ಒಂದಕ್ಕೊಂದು ಆಗ್ಬೋದು ಇದು. ನೋಡಿ, ನೀರು ಇಷ್ಟಿದೆ. ಈಗ ಈ ವರ್ಷದ ಅತಿ ಹೆಚ್ಚು ನೀರಿದು. ಸಡನ್ ಆಗಿ ನೀರು ಏರ್ತಾ ಉಂಟು ಭಾಗಮಂಡಲದಲ್ಲಿ.